கத்திரிக்காசி சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். மனோஜ் கிறிஷ கூட்டிட்டு வந்து ஸ்கூல்ல டிராப் பண்ண வரான். வரும்போதே ரோகிணி நீ ஷோரூம்ல இறங்கிக்கோ, நான் கிறிஷ கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துடுறேன், ஷோரூம்க்கு வர சொல்லி கால் வந்திருக்கு ரோகிணி அப்படின்னு சொல்லி மனோஜ் ரோகிணிய ஷோரூம்ல இறக்கி விட்டுட்டு கிறிஷ கூட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போறான். ஸ்கூல்ல போய் கிறிஷ இறக்கி விட்டு டே பிரஷ் போடா ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்றான். உடனே கிறிஷ் வந்து என் பேரு பிரஷ் கிடையாது கிறிஷ், எல்லாம் ஒண்ணுதான் போடா அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்லி விடுறாரு. அங்கன்னு பார்த்து PA தினேஷ் வந்து பின்னாடி நிக்கிறான். என்ன சார் இவன் கூட வந்துட்டீங்க, இவனோட ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா, அப்படின்னா எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா சார் அப்படின்னு தினேஷ் கேக்குறான். என்ன உண்மை, நீ யாரு மேன், நீ யாரு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க, நான் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் தெரியுமா, நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா. என்ன சார் நீங்க படிச்சிருக்கீங்க, மனுஷங்களை படிக்க தெரியல, கூட இருக்கிறவங்க பொய் சொல்லி ஏமாத்துறாங்க, அத கண்டுபிடிக்க தெரியல, பெருசா படிச்சாராம் படிச்சது, பரவாயில்லையே உங்க பையனை நீங்களே கூட்டிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் கிட்ட PA தினேஷ் சொல்றான். யோ என்னையா சொல்ற, இந்த பையன் என் பையன் கிடையாது. ஆமா சார் இது உங்க பையன் தான். யோ நிஜமா சொல்றேன், இவன் என் பையன் கிடையாது, இந்த பையன் யாரோ அவங்க அம்மா செத்து போச்சான், எங்க வீட்டுல கொஞ்ச நாள் இருக்கட்டும்னா அவங்க பாட்டி கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க. இல்ல சார் இது உங்க வீட்டு பையன் தான், உங்க வீட்டை விட்டு இனிமே இவன் போக மாட்டான், இவன் உங்ககிட்ட அப்படி பொய் சொல்லி ஒட்டிக்கிட்டு இருக்கானா இல்ல வேற யாராவது இப்படி பொய் சொன்னாங்களா. ஏன் சார் அடுத்த வீட்டு பையனை எதுக்கு சார் உங்க வீட்டுல கொண்டு வந்து விடணும், அதுவும் உங்க கூட இவ்வளவு நெருக்கமா பழக விடுறதுக்கு காரணம் இல்லாமலா இருக்கும், இத கூட யோசிக்க மாட்டீங்களா சார் அப்படின்னு PA தினேஷ் சொல்றான். யோ என்னையா சொல்ற, நான் ஒண்ணு இவன் கிட்ட ஆசைப்பட்டு இஷ்டப்பட்டெல்லாம் அன்பா பழகல, இவங்க அம்மா செத்து போச்சா அதோட பேய் என் ஒய்ஃபோட உடம்புக்குள்ள இறங்கிக்கிட்டு என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கு, அதனாலதான் நானு இவன்ட்ட அன்பா இருக்க மாதிரி நடிக்கிறேன். அப்படியா நிஜமாவா சார் சொல்றீங்க, இந்த பையனோட அம்மா செத்து போய் அந்த ஆவி வந்து உங்க ஒய்ஃபோட உடம்புக்குள்ள இருக்கா, அட இந்த கதை நல்லா இருக்குதே சார், நான் இந்த பேய ஓட்டுறதுக்கு ஒரு வழி சொல்லட்டுமா அப்படின்னு PA தினேஷ் கேக்குறான். யோ அத சொல்லியா, நிம்மதியா தூங்கி எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா, இந்த பையன் வந்து என் பக்கத்துல படுத்துக்கிறான், என் பொண்டாட்டி கண்ணை பார்த்தாலே பேய் கண்ணு மாதிரி இருக்கு, நிமிந்து பார்த்து பேசவே பயமா இருக்கியா அப்படின்னு மனோஜ் சொன்னோன்ன, சார் அதுக்கு கொஞ்சம் செலவாகும் சார், அப்பதான் அதுக்கான யோசனை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி PA தினேஷ் மனோஜ் கிட்ட காசு வாங்குறான். 50,000 ரூபாய் செலவாகும் சார், 50,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இப்பவே இதே நிமிஷத்துல நான் அந்த பேய ஓட ஓட விரட்டிடுவேன், நமக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் கிட்ட மந்திரிச்சு தாய்த்து வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி தினேஷ் சொல்றான். மனோஜ் இப்போதைக்கு என்கிட்ட 50,000 இல்ல, வேணும்னா 10,000 தரேன், அதுக்கெல்லாம் மந்திரம் வேலை செய்யாது சார், குறைஞ்சது 20,000 கொடுங்க அப்படின்னு வேறம் பேசி தினேஷ் மனோஜ் கிட்ட 20,000 வாங்குறான். சார் உங்க ஒய்ஃபுக்கு பேய் பிடிச்சு கல்யாணி பேய் வெளியில வரும் பாருங்க, அப்ப அது காதுல போய் PA தினேஷ் அவரை நான் பார்த்தேன், அவர் என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுங்க, அந்த பேய் இருக்கிற இடம் தெரியாம ஓடும் பாருங்க சார், அப்புறம் நீங்க நிம்மதியா இருக்கலாம், அப்புறம் கூட மிச்ச பணத்தை கொடுங்க சார் அப்படின்னு தினேஷ் சொல்லிட்டு போயிடுறான். மனோஜும் இது நல்லா இருக்கே இந்த யோசனை அப்படின்னு கேட்டுட்டு மனோஜ் போயிடுறான். மறுநாள் நைட்டு கிறிஷ் இங்க படுக்க வேண்டாம், அவன் மீனா கிட்டே போய் படுத்துக்கிட்டோம் அப்படின்னு மனோஜ் ரோஹிணி கிட்ட சொல்லும் போது கரெக்டா கல்யாணி பேய் உள்ள வரா மாதிரி ரோஹிணி நடிக்கிறாங்க. ஓ கல்யாணி பேய் வந்துட்டியா, உன்னதான் எதிர்பார்த்தேன், நீ வரணும்னு தான் நானு இப்படி எல்லாம் பேசினேன், PA தினேஷ் என்ன பாத்துட்டான், எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டான், கல்யாணி நீ இனி மாட்டிக்கிட்ட அப்படின்னு மனோஜ் சொன்ன உடனேயே ரோஹிணி டக்குன்னு முழிச்சிட்டு, என்ன மனோஜ் என்ன சொன்ன, PA தினேஷ் என்ன சொன்னா, ஒண்ணு இல்ல கல்யாணிய பத்தியே எல்லா விஷயமும் சொல்லிட்டான் அப்படின்னு மனோஜ் சிரிச்சுக்கிட்டே சொல்றான். ரோஹிணி அப்படியே அதிர்ச்சி ஆகி ரொம்ப சாதாரணமா நிக்கிறாங்க. மனோஜ் பிளீஸ் மனோஜ், மனோஜ் பிளீஸ் மனோஜ், ஓ இப்ப நீ கல்யாணியா இருக்கியா ரோஹிணியா இருக்கியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே மனோஜ் வெளியில வந்துடுறான். முத்துக்கிட்ட டே முத்து, அவன் கொடுத்த ஐடியா படியே நானும் சொல்லிட்டேன், கல்யாணி போய் ஓடி போயிடுச்சுடா, ஒரு நிமிஷம் தான் வந்துச்சு ஓடியே போயிடுச்சு, டேய் கூமுட்ட அந்த பேயே பொய்யாத்தான் இருக்கும், பார்லரம்மா உன்னை நடிச்சு ஏமாத்துது, டே இல்லடா அந்த கல்யாணி பேய் மாதிரியே தான் வந்துச்சு, அம்மாவை கொன்னுடுவேன்னு சொல்லிச்சு, டே மனோஜ் உன்னை ஏமாத்துறதுக்கு பார்லரம்மா இந்த திட்டம் போடுது, ஆனா பார்லரம்மா எதுக்காக கிறிஷுக்கு சப்போர்ட் பண்ணணும், அத நீ யோசிக்கணும்லடா அப்படின்னு முத்து கேக்குறாங்க. இல்லடா அந்த கல்யாணி பேய்க்காக தான் நானே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறேன், நீ பேய்க்கு பயப்படுற, அம்மா பாவோன்னு யோசிக்கிற, எல்லாம் சரிதான், ஆனா பார்லர் அம்மா எதுக்காக யோசிக்கணும், பார்லர் அம்மாக்கு தான் கல்யாணி பேய் வந்தது தெரியாதுல்ல,
அதுக்குதான் எந்த பயமும் இல்லைல. அது ஏன் கிறிஷ் இங்க படுக்கணும்னு ஒத்துக்கணும்? வேண்டாம், அவன் வெளியில போகட்டும், அவன் போய் முத்து மீனா கிட்ட படுக்கட்டும்னு சொல்லி பார்லர் அம்மா சொல்ல வேண்டியதானே? பார்லர் அம்மா எதுக்குடா அட்ஜஸ்ட் பண்ணி கிறிஷ தான் ரூம்ல வச்சுக்கணும்? கிறிஷ் கிட்ட எதுக்குடா அன்பா நடக்கணும் அப்படின்னு முத்து கேட்டவன, டேய் இதே தாண்டா அந்த மந்திரம் சொல்லி கொடுத்தவனு கேட்டான், நீயும் அதே மாதிரி கேக்குற? டேய் இதுக்குள்ள ஏதோ ஒரு சூட்சுமம் இருக்குதுடா, நீ அத கண்டுபிடி. வேணும்னா பாரு, இன்னும் 2 நாள்ல கிறிஷ தத்தெடுத்துக்கலான்னு பார்லர் அம்மா கேட்க போது உன்கிட்ட. நீயும் அதுக்கு தலையாட்டலன்னு வை, மறுபடி கல்யாணி பேய் வரும். கண்டிப்பா நீ அந்த கிறிஷ தத்தெடுப்ப. அது கண்டிப்பா நடக்குதா இல்லையான்னு பாரு அப்படின்னு முத்து சொல்றாரு. மறுநாள் காலையிலயும் அந்த தினேஷ பாக்குறான் மனோஜ். என்ன சார், அந்த பேரை சொன்ன உடனே கல்யாணி போய் ஓடிடுச்சா? அன்னைக்கு ஓடிடுச்சு, ஆனா இன்னும் தெளிவாயிட்டாளா ரோஹிணின்னு தெரியல. இந்த பையன் எங்க வீட்டை விட்டு போறதுக்கு ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லுங்களேன் சார், அதுக்கு செலவு நிறைய ஆகும் சார், சொல்லிடலாம் சார் அப்படின்னு தினேஷ் சொல்றான். மனோஜும் சரி சரி, நாளைக்கு அந்த மந்திரத்தை கொண்டுட்டு வா, நீ கேக்குற பணத்தை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறான். ரோஹிணி கிட்ட இந்த விஷயத்த சொல்றான். ஏய் நீ எதுக்கு அவன்கிட்ட எல்லாம் பேசுற? அவனுக்கு எதுக்கு பணம் கொடுத்த அப்படின்னு ரோஹிணி மனோஜ அடிக்கிறாங்க. என்ன நீ அடிக்கிற? மந்திரம் சொன்னா அந்த பேய் போயிடுது, இல்லனா பேய் இருந்து என்ன அடிக்குது? உங்க 2 பேர்கிட்ட மாட்டிக்கிட்டு என்னால இருக்க முடியல. ஒண்ணு நீ இங்க இரு, இல்லன்னா நான் இங்க இருக்கணும். அந்த கல்யாணி பேய் இங்க வேணாம் அப்படின்னு மனோஜ் சொல்றான். என்னடா இது, கிறிஷ நம்ம கூட வச்சு காட்டி மீனா கஷ்டப்படுத்துறா, வச்சுக்கலான்னு எத்தனையோ டிராமா போட்டா மனோஜ் இப்ப என்ன உஷாராயிட்டான்? இந்த தினேஷ் வேற இப்ப உள்ள வரானே, இவனை என்ன பண்றது அப்படின்னு ரோஹிணி யோசிச்சுட்டு இருக்க நேரம் மறுபடி தினேஷ் ரோஹிணிக்கு கால் பண்ணி, நான் மேடம் இப்ப கல்யாணி பேயா வந்துட்டீங்களா? கல்யாணி பேய ரகசியத்தை சொல்லக்கூடாதுன்னா எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் வேணுமே அப்படின்னு தினேஷ் போன் பண்ணி சொல்றான். டேய் எவ்வளவுடா பணத்தை மிரட்டி மிரட்டி வாங்குவ? இன்னும் என்னதான் என்ன செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? நானே வீட்டுக்குள்ள ரொம்ப மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். டேய் உண்மையை சொல்றதுன்னா சொல்றா, ஏற்கனவே எங்க வீட்டுல இருக்க ஒருத்திக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, அதனாலதான் என் பையனையே என் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டேன். இனி என்ன சொல்ல போறியா? சொல்லு சொல்லு, நல்லா சொல்லு மனோஜ் கிட்ட அப்படின்னு ரோஹிணி கோபத்தோட கத்தும்போது, கல்யாணி நானு நீ ரோஹிணின்னு சொல்ல மாட்டேன், இப்படிலாம் என்கிட்ட கோவப்படக்கூடாது கல்யாணி. அப்புறம் நான் எங்க போவேன் காசுக்கு? எனக்கு காசு தேவைப்படும் போதெல்லாம் நான் உனக்கு போன் பண்ணுவேன். நான் போய் கல்யாணி பேயெல்லாம் கிடையாது மனோஜ், உன் பொண்டாட்டி தான் கல்யாணி, உன் பொண்டாட்டி உன்னை ஏமாத்துறா அப்படின்னு சொல்லுவேன். அப்ப என்ன ஆகும்? மனோஜ் சாரு உன்னை வேண்டான்னு வெளியில துரத்திடுவாரு ரோஹிணி. அப்புறம் நீயும் உன் பையனும் ஆறுலயோ குளத்துலயோ விழுந்து சாகணும், அவ்வளவுதான். அந்த அளவுக்குலாம் நான் விட்டுற மாட்டேன் கல்யாணி. நீ பேசாம 2 லட்சத்தை எனக்கு கொடுத்துரு. நான் மனோஜ் கிட்ட சொன்னாலும் உனக்கு கஷ்டம், அதை தாண்டி உன் மாமியார் இருக்காங்க பாரு, அவங்க கிட்ட சொன்னா போதும். ஏன் அந்த முத்து இருக்கானே, முத்து கிட்ட சொல்லட்டுமா? நீ தான் கல்யாணின்னு சொல்லுவேன், நீ தான் முத்துவோட காரை ஆக்சிடென்ட் பண்ணுனேன்னு விஷயத்தையும் சொல்லுவேன். அப்பனா முத்து 2 விஷயத்துக்கு உன்னை வச்சு கொத்து பரோட்டா போடுவான். பரவாயில்லையா என்ன கல்யாணி அப்படின்னு தினேஷ் கேட்ட உடனே, டேய் டேய் ஏண்டா இப்படி எனக்குன்னு கிளம்பி வர்றீங்க? இப்ப என்ன வேணும்? 2 லட்சம்லாம் என்கிட்ட இல்ல, 50,000 வேணா தரேன். சரி நீ 50,000 கொடு, மாப்பிள்ளைட்ட 50,000 ரூபாய் வாங்கிக்கிறேன். எனக்கு இப்ப தேவை ஒரு 1.5 லட்சம் ரூபாய், நான் கல்யாணம் பண்ண போறேன்ல. டேய் அவன்கிட்ட எல்லாம் போய் கேட்க கூடாது, மனோஜ் கிட்ட போய் நீ இனிமே பேசுன பணம் தரமாட்டேன் அப்படின்னு ரோஹிணி மிரட்டுறாங்க. அப்படின்னா சரி நீ 2 லட்சத்தை கொடு ரோஹிணி அப்படின்னு தினேஷ் கேக்குறான்.